வணக்கம். நான் உங்கள் ஆத்ம சகோதரி மீம்னா. மிதுனம் இஸ் ஈக்குவல் டு கடன் அப்படின்னு சொன்னா சரியா இருக்கும். ஒருத்தர் ஜீரோல கூட இருக்கலாம். ஆனா இவங்க -100 -200ல இருப்பாங்க. மினிமம் பேலன்ஸ் கூட மெயின்டைன் பண்ண முடியாத சூழல் பல பேருக்கு 2025ல ஜென்ம குரு கொடுத்திருப்பாரு. ஃபோன் கால் ஹிஸ்டரியை பார்த்தா எல்லாமே லோன், கடன் வாங்கின இடம்ல இருந்து தான் கால் வந்திருக்கும். கடன் கொடுத்தவங்க இன்னைக்கு வீட்டுக்கு வருவாங்களோ, நாளைக்கு வருவானோன்ற பயத்திலேயே வாழ்ந்திருப்பீங்க. கணவன் மனைவி பிரிவு, டிவோர்ஸ் இப்படி ஏதாவது ஒரு ட்ரபிள சிக்கிட்டு இருப்பீங்க. அப்படி இல்லைன்னா வேலையிலிருந்து நிற்கிற சூழல் வந்திருக்கும். ஹெல்த் இஷ்யூஸ், குறிப்பாக அனிமியா, மஞ்சக்காமாலை, லிவர் சம்மந்தமான பிரச்சனைகள், சைனஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. சில பேர் ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பீங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்காக பிளட் ரிப்போர்ட்ஸு, ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் தான் வச்சுருப்பீங்க. இந்த 2025 ஸ்டார்டிங்கில் இருந்தே இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகி இருக்கும். அது சம்மந்தமான உங்களுக்கு செலவுகள், அதை கடன் வாங்கி சமாளிக்கிற மாதிரி ஒரு சூழலும் கொடுத்துருப்பாரு. பாவம் பார்த்து யாருக்காச்சும் கடன் வாங்கி கொடுத்து முன்னாடி நின்று ஜாமீன் கையெழுத்து போட்டு அந்த கடனையும் சேர்த்து நீங்கள் அடைக்கிற மாதிரி சூழல்லாம் வந்திருக்கும். மிதுனம் ஒரு குணத்தை மட்டும் மாற்றிக்கோங்க லைஃப்பில் நிம்மதியாக வாழறதுக்கு. கடன் முதல்ல வாங்காதீங்க. லோன் ஆர் எனி டைப் ஆஃப் லெண்டிங், ஜாமீன் யாருக்கும் போடாதீங்க. உங்ககிட்ட இருக்கா, அப்போது யாருக்குன்னா கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை கொடுங்க. திரும்பி வரும்ன்ட்டு நினச்சி கொடுக்காதீங்க. ஆன்மீகத்தில் அதிகமான ஈடுபாடு உங்களுக்கு இருக்கும். நான் அந்த கோவில் போனேன், இதை பண்ணேன், பரிகாரம் செஞ்சேன், அன்னதானம் பண்ணேன், ஆனால் எனக்கு எதுவுமே கிளிக் ஆகலை. இப்படி தான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். நீங்கள் நல்லவங்க தான், ஆனால் நேரம் என்ன பண்ணுறது? மிதுனம்க்கு ஏதாவது ஒரு கோளாறு இருந்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லலாம். 2026 ஜூனுக்கு மேலே படிப்படியாக வருவாய்க்கு வழி பிறக்கும். சிறு சிறு முதலீடுகள் பண்ணுங்க. தொழில் பண்ணுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா ஒரு சின்ன பானிபூரி ஸ்டால் போடலாம். சேவை மையம், டெய்லரிங் ஷாப், இட்லி ஷாப், இந்த மாதிரி ஒரு 10 to 20K பட்ஜெட்டில் உங்கள் பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா எதுவுமே பண்ணாமல் இருந்தாலும் கடவுள் கொடுப்பாரு, குரு வர போகிறாரு தனஸ்தானத்தில் அப்படின்னு நீங்கள் நினைச்சாலுமே அதுக்கான வழிகளை வந்து நம்ம தான் செஞ்சுக்கணும். ஓகேங்களா? அது எதுவுமே இல்லாமல் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்தோம்னாலும் கர்மாவின் படி தான் எல்லாமே நடக்கும். நம்ம என்னதான் லக்னமும் ராசியும் பார்த்தாலும், பிளானட்ஸ் டிரான்சிஷன் நடக்குதுன்னு நினச்சாலும், நீங்கள் அதுக்கான ஸ்டெப்பை எடுக்கலைன்னா யாரும் எடுக்க மாட்டாங்க. நீங்கள் அப்படியே தான் இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா குரு 2ல் வர போகிறாரு. ஜென்மகுருவிலேருந்து ஆட்டி படைச்சதுலேருந்து ஒரு விமோச்சனம் கிடைக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சனி வந்து 10th பொசிஷனில் தான் இருக்க போகிறாரு. ஏன்னா சனி பயிற்சி எதுவுமே கிடையாது. ராகு கேது பயிற்சி வந்து இயர் எண்டில் தான் வரப்போகுது. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி மட்டும்தான் மேஜராக இங்கே 2026ல் இருக்குது. ஹெல்த் இஷ்யூஸ்க்காக இரவில் பார்த்தீங்கன்னா கடுக்காய் பொடி வெந்நீரில் கலந்து குடிக்கும் பழக்கத்தை வந்து வச்சுக்கோங்க. இது வந்து கான்ஸ்டிபேஷன், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு ரிலீஃப் வந்து கிடைக்கும். லாங் பெப்பர், அதாவது திப்பிலி, இதை வந்து காலையில் வெந்நீர்லையோ இல்லை பால்லையோ ஒரு சிட்டிகை அவ்வளோதான், அதை போட்டு குடிக்கிற பழக்கத்தை நீங்கள் வந்து ரெகுலராக ஆக்கிக்கோங்க. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. திருவள்ளூரில் இருக்க வீரராகவ பெருமாள் போய் பாருங்க. உங்கள் மனக்குறையை கொட்டி விட்டு வாருங்கள். கண்டிப்பாக நம்புங்கள், நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரும். என்னோட ரெக்வஸ்ட் என்னன்னா, வயசானவங்க பக்கத்தில் இருக்காங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் அப்படின்னா, உங்களால் பண உதவிகள் எதுவும் செய்ய முடியாமல் இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான ஏதாவது மளிகை பொருட்கள் இந்த மாதிரி கடைக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அதை போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்குறது, இந்த மாதிரி ஹெல்ப்ஸ் எல்லாம் நீங்கள் செய்யலாம். நம்மளோட கர்மாவில் சின்ன சின்ன உதவிகள் மற்றவங்களுக்கு செய்கிறதன் மூலமாக குறையும். தினம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உதவி செய்கிறதன் மூலமாகவும் நம்ம கர்மாக்கள் வந்து குறையும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இது சரியா தவறான்னு சொல்லிட்டு.
நன்றி.